சார் வாங்க தம்பி நிறுத்திக்கவா. இங்கே சந்திரசேகருங்கிறது. நீங்கள் யார்? வீடியோகிராஃபர் ஜான்சன். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். உட்காருங்க. நீங்கள் ஃபோன் பண்ண தான் சொன்னாங்க. ஆமாம், அந்த நிச்சயதார்த்தத்தில் பணம் கட்டான்னு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பையனை போலீஸில் மாட்டி விட்டாலே. ஆமாம் சார், சீதான்னு பேர். ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. நான் தான் சார் பேட்டி எடுத்தேன். அந்த பொண்ணை பாராட்டி வெல்டன் சீதான்னு ஒரு பொக்கை கொடுக்கணும். இது மாதிரி பாராட்டி உற்சாகம் பண்ணாதான் மற்றவங்களுக்கு தைரியம் வரும். நிச்சயமா சார். எத்தனையோ பொண்ணுங்க தாய் தகப்பனை மதிக்காம தான் சுகம்தான் பெருசு நினைக்கிற இந்த காலத்துல தான் பெத்த தகப்பன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்சாலே அந்த தைரியம் யாருக்கு சார் வரும்? உண்மையிலே ரொம்ப தைரியமான பொண்ணு சார் அவங்க. அந்த பொண்ணோட பேட்டியை பார்த்ததுல இருந்து நான் உங்களை பார்க்க துடிச்சிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு கிடைக்கல. சாரி சார், ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றேன். 3 மாசம் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். வெரி குட். இப்போ என்ன டாக்குமெண்ட்ரி பண்றீங்க? சந்தன காலத்தில் வீரப்பனுக்கும் அதிரடிப்படைக்கு நடக்கிற போராட்டத்தில் அந்த ஊர் கிராமத்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி பிபிசிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அடேங்கப்பா, பெரிய ஆளாக இருப்பீங்க போல இருக்கு. அம்மா, அந்த சீதாவோட அட்ரஸ் கொடுங்களேன். தரேன் சார். உங்களுக்கு சின்ன மரியாதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். என்ன சார், எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே பண்ணுறேன். தேங்க்யூ சார். நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க சார். எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜான்சன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன வந்துட்டு பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக சார். சரி சரி, வாங்க. சீதா, இங்கதான் இருக்கியா? குழந்தைங்களுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சேன். உனக்கும் சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு பிடிக்கும்னு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? அதனால என்ன, 2 பேரும் சாப்பிட்டா போச்சு. சீதா, உங்க அண்ணன் பண்ணின தப்புக்கு அவரை காப்பாத்துறதுக்காக நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கடைசியில கனகா வீட்டுக்காரோட அண்ணன் கிட்ட பணத்தை வாங்கி கட்டின. வெறும் விசாரிக்கிறத தவிர என்னால வேற எதுவுமே செய்ய முடியலன்னு எனக்கு உறுத்தலா இருக்குமா? என்ன அண்ணே, நீங்க வேற நான் வேறன்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? இல்ல சீதா, நம்மளால கனகாவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். அண்ணே, 10 நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாது வந்துருமா? கனகா வீட்டுக்காரையாவது ஒரு வழியில சேர்த்துக்கலாம். அவ ஓரகத்தையும் பெரிய மாமாவும் ஏதாவது பிரச்சனை பண்ணி பணத்துக்காக அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு எதுவும் வந்துடக்கூடாது. சீதா, பணத்துக்கு என்ன பண்ண போற? அக்காவை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கண்ணே. பணத்துக்காக நானும் எங்கெங்கேயோ முயற்சி பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு ஹேமா ஃபோன் பண்ணி பேசினேன். யார்கிட்டயாவது பணத்தை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க அப்பா ஊர்ல இல்லையா, நாளைக்கு வந்துருவாராம். என்னமோ தெரியல, இன்னைக்கு நாளைக்குன்னு ஒவ்வொரு நாள் தள்ளிக்கிட்டே போகுது. காலையில வேணா ஹேமா அப்பாவை பார்த்துட்டு அப்படியே திருவள்ளூருக்கும் போயிட்டு வந்துறேன். கனகாவுக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி அண்ணே. நாளைக்காவது லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு வாடி. படிக்கலாம். என்ன அந்த சாதனை ஏமாத்திட்டா போச்சு. உங்க அத்தை வீட்டுல இருப்பாங்களா? அவங்க பார்க்கும் போது இருக்குடி. ஏன் நீ எங்க அத்தை ரசிகாயிட்டா? அவங்க பார், என் அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்களா, அவங்கதான் என் அத்தை. அந்த ரோஸ் கலர் சாரி கட்டுங்க, அவங்க யாருடி? அவங்க எங்க அம்மாடி. அவங்களோட பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, அவங்கதான் என் அத்தை. ஐயா, என்னங்க அது? இப்பதான் குளிச்சுட்டு யாரையோ பார்க்கணும்னு வெளியில போனீங்க, மறுபடியும் குளிச்சுட்டு வரீங்க. ஏதாவது துக்கத்துக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா ராஜம், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன், மிதிக்க கூடாத இடத்தை மிதிச்சிட்டேன். அதான் மறுபடியும் ராஜம், அந்த மாலையை கழட்ட வேண்டாம்னு சொல்லு.
என்னைக்கு என்ன படுக்க வச்சு எனக்கு மாலை போடுறாங்களோ அன்னைக்கு அந்த மாலை காட்டட்டும். டாக்டர், பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற வசதி வச்சு பார்த்துருக்கேம்மா. எதுக்கும் மெட்ராஸ் மாதிரி சிட்டியில் இருக்கிற வெல் எக்யூப்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுறது நல்லதுமா. மோரோவர் இவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆகுது. யோசிச்சு செய்யுங்கம்மா. நான் வரேம்மா. ஹலோ, சந்திரசேகர் பேசுறேன். அப்பா, நான் சரளா பேசுறேன். ஹலோ சரளா, சொல்லுமா, எப்படி இருக்க? பாட்டி சௌக்கியமா? அப்பா, பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லை. நான் உங்க பாட்டிக்கு தான் போய் சொன்னம்மா, இங்க வந்து உடம்பு பாத்துங்கன்னு. மெட்ராஸ்ல இல்லாத வசதியா? எவ்வளவு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிங்க இருக்கு, நம்ம வீட்லயே இருந்து பாத்துக்கலான்னு கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்க தாத்தா வாழ்ந்த வீடு, இந்த வீட்டை விட வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன்ட்டாங்க. என்ன பண்றது? ஆமா, இப்ப பாட்டிக்கு எப்படிமா இருக்கு? பாட்டிய இதுக்கு மேல இங்க வச்சு பாத்துக்க முடியாது. சிட்டில ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டினா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, எனக்கு இங்க ஃபேக்டரியில சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ராஜம்? ஐயா, தென்காசில இருந்து பாப்பா போன்ல பேசுதுன்னு சொல்லு. சரிங்க. அம்மா பேச சொல்றேம்மா. ஹலோ, என்னம்மா, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்னது இது கூட சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி? சீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அப்பா எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லா இருக்காங்க. சித்தி, எனக்கு ஸ்வீட் வேணுங்க சித்தி. உனக்கு ஸ்வீட் இல்லாம நான் வருவேனா? ஏய், என்ன இது பெரியவங்கள வாப்போன்னு பேசிக்கிட்டு? விடுக்கா, சின்ன பையன் தானே. என்னடா முந்தான முடிச்சு இவ்வளவு வளர்ந்துருக்க? இன்னும் அம்மா உனக்கு ஊட்டி விடணுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க? அம்மா ஊட்டிட்டாங்க, நான் சாப்பிடுவேன். சரி சரி, சாப்பிடு. இந்த போதுமா? சரி, உள்ள வந்து தண்ணி குடி. வாசித்தா உள்ள போலாம். சித்தி, இனிமே இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு வா. பிடிச்சிருக்கா? சாப்பிடு. இந்த சீதா, அத்தை எப்படி இருக்காருக்கா? நல்லாதான் இருக்காரு. எங்க வீட்டுல இல்ல, வெளில போயிருக்காரு. சீதா, அவரோட அண்ணன் பணம் கேட்டு ரொம்ப தொல்லை பண்றாரு சீதா. அவர் அங்க இருக்கிற கோவத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. இப்பெல்லாம் அவர் முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இப்ப நீ வந்தியா, போன உயிர் திரும்பி வந்துச்சு. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் இப்ப பணத்தோட வரலக்கா. வீடு அடகு வச்சு பணம் வாங்குறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும் போல இருக்கு. அதான் பெரியாத்தான நேரா பார்த்து கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அவர் வீட்டுல இல்லையே, தோட்டத்துக்குள்ள போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருல்ல? இல்ல, சாயந்தரம் ஆயிடும் வரத்துக்கு. அப்போ தோட்டத்துக்கு போய் நேரா பார்த்து சொல்லிட்டு வந்துட்டுமா? நீ எங்க போய் அவர் தோட்டத்துல பார்த்தா? உனக்கு அந்த இடம்லாம் தெரியாது. அதுவும் இல்லாம அவர் ஏதாவது கோவத்துல பேசினா அது உன்னால தாங்க முடியாது. நானே சொல்லிக்கிறேன், விடு. சீதா, ஒரு வாரத்துல எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுமா? பெரியத்தாங்கிட்ட பேச்சு வாங்கறதுக்கு எனக்கு திராணி இல்ல. சரிக்கா. எங்கடா போன?
மாவு இருக்கா சீதா? இல்ல இது ஓகே. வாமா சீதா, எப்பமா வந்து? இப்பதான் வந்தக்கா. அக்கா என்னம்மா? சீதா பணம் கொண்டு வரல. என்கிட்ட எதுக்குமா இந்த விஷயம் எல்லாம் பேசுற? நம்ம சமாச்சாரம் ஏதாவது இருந்தா சொல்லு. இந்த விஷயம் எல்லாம் ஆம்பளைங்க வரட்டும், அவங்க கிட்ட பேசிக்க. இப்ப சொல்லு, சீதாக்கு டிஃபன் ஏதாச்சும் கொடுத்தியா? இல்லக்கா, இப்பதான் காஃபி சாப்பிட்டா. காஃபி சாப்பிட்டியம்மா? சரிக்கா. என்னம்மா மாவுல இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைச்சுக்கிறது தானே, இவ்வளவு கெட்டியா போடுறியம்மா? அண்ணி, வாங்க தம்பி வாங்க. அண்ணன் இருக்காருங்களா? அண்ணா இருக்காரு, இத வர சொல்றேன், உட்காருங்க. விடுங்கண்ணே. விடுறா. ஏன்பா, உன் குழந்தைய வந்து போச்சாம, பணத்தை பத்தி ஏதாவது சொல்லிச்சா? இல்லண்ணே, ஒரு வாரம் டைம் கேட்டு விட்டுருக்காங்க. தெரியும், லேவாதேவியில பணம் வாங்குறவங்களுக்கு வாங்குறப்போ இருக்கிற வேகம் கொடுக்கறப்போ வராது. இல்லண்ணே. ஏன்பா, நாம என்ன வட்டிக்கா விடுறோம்? ஏதோ அவசரத்துக்கு கொடுத்தோம். இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் டிராக்டர் வாங்குறதுக்கு வச்சிருக்கிற பணம்னு சொல்லி கொடுத்தேன். அந்த பணம் வந்தா நம்ம டிராக்டர் வாங்கணுமா? அப்படி சொன்னாலாவது கரெக்டா கொடுப்பாங்கன்னு நினைச்சு கொடுத்தேன். அப்படின்னு கண்டுக்காம இருந்தா எப்படி? ஒரு வாரத்துல எப்படியும் கொடுத்துருவான்னு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. மனுஷனுக்கு வாக்கு சுத்தம் வேணும். நான் அப்பவே நினைச்சேன், பொம்பளை விட்டு பணம் வாங்குறவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்கன்னு. நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. அன்னைக்கு என்னமோ அவ்வளவு யோக்கியமா பேசிட்டு போச்சே. வார்த்தையில் இருக்கிறது செயல்ல இருக்க வேண்டாம். அவங்களும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களாம், என்னமோ தெரியல. நீ கேட்டியன்னு தான் பணத்தை கொடுத்தேன். அவ உன்கிட்ட கேட்டு நீ சொன்னதை நான் கேட்டு பணத்தை கொடுத்துட்டு இப்போ நீ நானும் பார்த்துக்கிறதுக்கே சங்கடமா இருக்குல்ல. இதோ பார், பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாண்ணே, நாளை காலையில நானே நேர்ல போய் கேட்டு வந்துடுறேன். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சுந்தர்ராசு, கொடுக்கல் வாங்கல்னு வந்துட்டாலே உறவு கெட்டு போயிடும்டா. இது வரைக்கும் நமக்குள்ள அது இல்ல. அண்ணே, என்ன வார்த்தை சொல்றீங்க? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பணத்தை வாங்குற வழியை பாரு. சீதா, நீ போன்ல சொன்னது எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா. நமக்குள்ள என்னடி தேங்க்ஸ் வேண்டி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்பா வந்துருவாரு. உட்காருமா. ஹேமா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஹலோ, வணக்கம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எங்க ரிட்டையர்டு ரிஜிஸ்டர் அக்கௌண்ட்ல ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னு நினைச்சேன். உங்ககிட்ட காலையில ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமா, அதேதான். நமக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை வந்து பார்க்க சொல்றேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டு சொல்றேன். ஏமா, இது உங்க பூர்வீக சொத்தா இல்ல உங்க அப்பா சம்பாதிச்சதா? பூர்வீக சொத்து தான் அங்கிள். அப்பாவோட அப்பா சொத்து. அப்படியா? பூர்வீக சொத்து தான்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, என் கார்டை கொடுத்து அனுப்புறேன். அவங்களுக்கு எனக்கு செய்யற மாதிரி நினைச்சு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அம்மாடி, கோஆபரேட்டிவ் பேங்க்ல நாச்சுமுத்துன்னு ஒரு மேனேஜர் இருக்காரு. நான் சர்வீஸ்ல இருந்தபோது அப்பாயிண்ட் பண்ணினேன்.
என்கிட்ட ரொம்ப நல்ல மரியாதை. என் கார்டு தரேன், அவரை போய் பாரு. அவர் உனக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பார். நீ கவலையே படாத. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். என்னம்மா அது, இதுக்கெல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னால முடிஞ்சதை ஏதோ செஞ்சேன். ஆமா, பூர்வீக சொத்துன்னா மேஜரானவங்க எல்லாம் கையெழுத்து போட வேண்டியிருக்குமே, அதுல எந்த பிரச்சனையும் இருக்காதே? இருக்காதுங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. ஹேமா, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கோ. ஹலோ. ஹலோ பெரியத்தா, நான் சீதா பேசுறேன். சொல்லுமா. கணக்காவா? இதோ கூப்பிடுறேன். சொர்ணம், சொர்ணம். என்னங்க? கணக்காவை கூப்பிடு. சீதா ஃபோனில் இருக்கா. இதோ. கனகா, கனகா, என்னக்கா போன் வந்திருக்குது பாரு. யாருக்கா போன்ல? நம்ம சீதா தான். சீக்கிரம் வா. சொல்லுமா, எப்படி இருக்க? அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? ஆஹா. இதோ தரம்மா. சொல்லு சீதா. அக்கா, வீடு அடகு வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. மேஜர் எல்லாரும் கையெழுத்து போடணுமா? நீ வந்து கையெழுத்து போட்டேன்னா பணத்தை வாங்கிட்டு போலாம். எப்ப வர? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு அத்தை ஆபீஸ்க்கு வரும்போது நானும் கூட வந்துடுறேன். சரிக்கா, நான் வச்சிடறேன். பெரியத்தாக்கு சொல்லிடு. சரி. சீதா என்னம்மா சொல்லுது? வீட்டை அடகு வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? நாங்க வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போக சொன்னா. ஆமாம்மா, நீயும் போய் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சரிங்க தான். அப்பா, நான் ஹேமா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்ப்பா. அவங்க அப்பா பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டாரு. நாளைக்கு நாங்கள் பணம் தரதா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் பேங்க் போய் கையெழுத்து போட்டு பணம் வாங்க வேண்டியதுதான். நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். ஆனா உங்க அண்ணன் வந்து டேட் போடுவாங்க. அண்ணன் கிட்ட பேசுற விதத்துல பேசி எப்படியாவது ஒத்துக்க வச்சிடலாம்ப்பா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. ஹேமா வீட்டுல இருந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. நாளைக்கு வர சொல்லிட்டேன். அண்ணே, ஒரு நிமிஷம். என்ன? நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேங்க் வரைக்கும் வந்துட்டு போனேன். எதுக்கு? நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டாதான் அங்கே பணம் கொடுப்பாங்கண்ணே. அதான் எதுக்குன்றேன். என்னென்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அந்த பணத்தை வாங்கி திருவள்ளூர் பெரியாத்தானு கொடுக்கணும்ல. பெரியத்தானு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பனு கொடுக்கறதுக்கெல்லாம் என் வீட்டு தான் கிடைச்சதா? என்னென்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தானே நான் பணமே வாங்கினது. நான் வாங்க சொன்னா யாரை கேட்டு போய் வாங்கினீங்க? இல்ல நான் போய் பணம் வேணும் கேட்டேனா? ஐயா பணம் கொடுங்க, அம்மா பணம் கொடுங்க சொல்லுங்க. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க. குடும்பத்தை நாம தான் தாங்குறோன்ற நினைப்புல தலைக்கு தலை நாடாமாயி போச்சு. இப்ப என் தலை வந்து கை வைக்கிறீங்க. யூனியன் லீடரை வச்சு நானே என் ப்ராப்ளத்தை முடிச்சிருப்பேன். உங்களை யார் அங்க போய் பணம் கேட்க சொன்னது, அங்க போய் கட்ட சொன்னது?